ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா ஸ்டைல்ஸ். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கேரளா ஸ்டைல் ரெசிபிங்க. மீனும் பொளிச்சது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், 2 ஸ்பூன் வத்தல் தூள், இஞ்சி பூடு ஜீரகம் மிளகு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் சேர்த்துடலாம். நல்லா வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 எலுமிச்சம்பழம் அதில் புழிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி இதெல்லாம் மீன் மேலே பூசிக்கலாம். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. 3 பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கணும். நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிடுங்க. 3 தக்காளி எடுத்துருக்கேங்க. அதையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிடுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து வதக்கிடுங்க. வத்தல் பொடி 1 ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுங்க. மசாலாக்களுடைய பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்த பிறகு இப்படி நல்லா வதக்கிடுங்க. இப்போ ஒரு துளி தண்ணி கூட அதில் இல்லை. இந்த பதம் வந்த உடனே இதில் இப்போ 2 முட்டை எடுத்து அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா அடித்து வச்சுருக்கேங்க. அதை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. முட்டை நல்லா வேகட்டும். முட்டை இப்படி நல்லா வதங்கினோடனே இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் நம்ம ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. நிறைய விட வேண்டாம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. மீன் அதில் போட்டுக்கலாம். இந்த மீன் ரொம்ப வேகணும் பொரியணும் அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் கழித்து மாற்றி போட்டு எடுத்துக்கலாம். வாவ், தேங்காய் எண்ணெயில் இந்த மீனை போட்டோன்னா என்ன ஒரு அருமையான வாசனை. இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சுங்க. அப்படியே எடுத்துக்கலாம். இது மாதிரி இலையை நல்லா வாட்டி வச்சுக்கலாம். இப்போ இந்த இலையில வதக்கி வச்சிருக்கிற முட்டை மசாலாவை வச்சுக்கலாம். இதுக்கு மேலே அந்த பொரிச்ச மீன் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மீனுக்கு மேலே திரும்பவும் அந்த மசாலாவை அப்ளை பண்ணிடலாம். இப்போ இதை அப்படியே மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி மடிச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் மடக்கி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி இலையில நல்லா மடக்கி வச்சுக்கலாம். ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டு அதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. இது ஹீட் ஆகட்டும்.
ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம மடித்து வச்சுருந்த அந்த மீனை இதுக்குள்ளார வச்சிடலாம். இப்போ மூடி வச்சுட்டு 5 நிமிஷம் வேக விடுங்க. அதுக்கப்புறம் பரட்டி போட்டு 5 நிமிஷம் வேக வைக்கணுங்க. இப்போ மாற்றி போட்டுடலாம். திரும்பியும் 5 மினிட்ஸ் வேக விடலாம். இப்போ எடுத்துடலாம். வாவ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்குங்க. இவ்வளோ வேலை பார்க்குறமே, இதை பேசாமல் தனித்தனியாக சாப்பிட்ருக்கலாம் அப்படின்னு தோணுனுச்சு. ஆனால் இப்போ டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் அதை செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க. நீங்களும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவீங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.